கலியுகத்தில் கந்தபெருமான் காட்டிய கருணை என்னன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சஷ்டி விரதம்னா என்ன, கந்த சஷ்டி கவசம்னா என்ன, சஷ்டி விரதம் எதுக்காக கொண்டாடப்படுது? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, அதாவது எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் தான் அந்த சஷ்டி விரதம் கொண்டாடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளியிலேருந்து அந்த தீபாவளி அன்னைக்கு இல்லைன்னா மறுநாள் அந்த ஒரு அமாவாசை வரும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 6வது நாள் தான் அந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கப்படுது. எதுக்காக அந்த சஷ்டி விரதம் கொண்டாடுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம், அதாவது பத்மாசுரனை வந்து சூரசம்ஹாரம், அதாவது முருகன் வந்து, அதாவது தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டு இது மாதிரி அரக்கர்கள்லாம் வந்து, அதாவது பத்மாசுரனுங்கிற அரக்கன் வந்து எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, எங்களை ரொம்ப அடிமைப்படுத்துறாரு, அவர்கிட்டருந்து எங்களுக்கு ஒரு விடிவாளம் கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான்கிட்ட மண்டிடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சக்தியினால் வந்து அறுபடை முருகனை படைக்கிறார். அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் புராணங்களில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுமாரி படைக்கும் போது அவருக்கு ஒரு சக்தி வேணும்ல, அவரை கொல்றதுக்கு வந்து தான் பார்வதி வந்து, அதாவது சிவனுடைய மனைவி வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலை கொடுத்து பத்மாசுரனை அழிக்கிறதுக்காக ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலை எடுத்துகிட்டு தான் வந்து பத்மாசுரனை அழிக்க போகிறாங்க. அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து சஷ்டி விரதம்.